السلام عليكم ورحمة الله وبركاته. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وبارك وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبة يخلق ما يشاء وهو العليم القدير. صدق الله العظيم. وقال النبي محمد صلى الله عليه وسلم: لا يخلون رجل بامرأة إلا ومعها محرم. رواه البخاري. وقال صلى الله عليه وسلم: كل ما أسكر فقليله وكثيره حرام. رواه البخاري. وقال صلى الله عليه وسلم أيضا: من رأى منكم منكرا فليغيره بيده، فإن لم يستطع فبلسانه، فإن لم يستطع فبقلبه، وذلك أضعف الإيمان. رواه مسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய உருவற்ற அந்த அல்லாஹ்வை ஆரம்பமாக போற்றியும் புகழ்ந்தும் இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக தலைவர் நமது உயிரிலும் மேலான ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக எடுத்து நடந்த அன்னலாரின் குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், இன்னும் கியாமத் பரிவந்தம் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஒவ்வொரு நல்லடியார் மீதும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எந்நிலையிலும் இறையச்சமான தக்வாவை வாழ்க்கையில் கடைபிடித்து வாழும்படி முதலில் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கையை 3 பருவங்களாக அல்லாஹ் வகுத்திருக்கிறார். ஒன்று மனிதனுடைய சிறு பிராயம், இன்னொன்று மனிதனுடைய வயோதிகம். இந்த ரெண்டுக்கும் மத்தியில் மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய வாலிபம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒவ்வொரு பிராயத்துக்குள்ளாலும் சில பலகீனங்களையும் சில அனுபவங்களையும் சில உற்சாகங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே 60 வயது கிட்டத்தட்ட கொடுக்கப்பட்டு வாழக்கூடிய மனிதன் இந்த கட்டங்களை எவ்வாறு தாண்டி செல்ல வேண்டும், அவ்வாறு அந்த கட்டங்களை பருவங்களை தாண்டி செல்லும் பொழுது அவனுடைய சிந்தனைகள், உடல்நிலைகள், அவனால் வெளியாகக்கூடிய செயல்பாடுகள் அது எப்படி இருக்கும், எவ்வளவு சமூகத்தில் அவனுடைய சொந்த வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தும் என்பதை எல்லாம் நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய அந்த வசனத்தின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் கூறுகிறான்: அல்லாஹு அல்லதி ஹலகக்கும் மின் துஆஃப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை பலகீனமாக அல்லாஹ் படைத்தான். இங்கே பலகீனம் என்று சொன்னது அல்லாஹ் சிறு பிராயத்தில், அது ஒரு பலகீனமான பிராயம், பருவம். மனிதனுக்கு சொந்தமாக சிந்திக்கவும் முடியாது, மனிதனுக்கு சொந்தமாக ஒன்றை நடைமுறைப்படுத்தவும் முடியாது. அவனுக்கு வழிகாட்டுவதற்கு பெற்றோர் இருக்க வேண்டும். அந்த இடத்தில் பெற்றோருடைய பொறுப்பை சுமந்தவர்கள் இருக்க வேண்டும். அந்த வயது மனிதன் நல்லதை கெட்டதை சரியான முறையில் உள்வாங்க வேண்டிய வயது.
அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி இதா பலகு சபஅ. உங்களுடைய குழந்தைகள் 7 வயதை அடைந்தால் தொழுகை வடிவங்கள் ஏவுங்கள். அது தொழுகையை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல விடயமான அனைத்தையும் இதிலே குறிப்பிடுகிறார்கள். அனைத்து நல்ல பழக்கங்களையும் அவனுக்குள்ளால் கொண்டு வர வேண்டிய, அதற்கு பயிற்சி கொடுக்கப்பட வேண்டிய வயது. பாவங்களை விட்டும் பாவ சிந்தனைகளை விட்டும் அவன் தூர நடக்க வேண்டிய வயது, அதற்காக பயிற்சி எடுக்க வேண்டிய வயது. அதனால் தான் சொன்னார்கள், சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் 10 வயதை அடைந்தால் அவர்களுடைய ஒழுக்கம், அதிலே நீங்கள் கவனம் செலுத்தும் நோக்கில் ஒரே படுக்கையில் அந்த சகோதர சகோதரிகளை தூங்க வைக்க வேண்டாம், அவர்களை பிரித்து விடுங்கள். அப்பொழுதிலிருந்தே அவர்களுடைய சிந்தனை பரிசுத்தமானதாக மாற வேண்டும். அப்பொழுதிலிருந்தே அவர்களுடைய நல்ல செயல்பாடுகளுக்காக அவர்கள் தயாராக வேண்டும். பெற்றோர்கள் அதற்கு வழிகாட்ட வேண்டும். அந்த பிராயம் எனவே ஒரு பலகீனம் கொண்ட பிராயம். இன்னொரு பருவத்தையும் அல்லாஹ் சொல்கிறான், ثم جعل من بعد قوة ضعفا وشيبا வயோதிபன் என்ற பருவம். அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பலகீனம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். மனிதனுக்கு முதிர்ச்சி கிடைக்கக்கூடிய அந்த வயது, புத்தி கூர்மையாகி அனுபவத்தினூடாக அவர் பலதையும் சரியாக விளங்கக்கூடிய வயது. என்றாலும் அல்லாஹ் இதனை பலகீனம் என்று ஏன் சொல்லி இருக்கிறான்? வயோதிபம் அடைந்த ஒருவர் அவருடைய சிந்தனையால் அழகான முறையில் ஒன்றை யோசிக்கலாம். அழகான முறையில் அவர்களுடைய அனுபவங்களை கொண்டு ஒன்றுடைய நலவு கெடுதிகளை, பின் விளைவுகளை சரியாக ஒரு தூரத்திலிருந்தே பார்த்து கொள்ளலாம். என்றாலும் அந்த பருவத்திலே, ஒரு வாலிப காலத்திலே ஒன்றை நினைத்தால் எந்த அளவுக்கு வேகமாக செயல்திறன் கொண்டு செய்வாரோ அந்த செயல்திறனை அவர் இழந்து இருக்கிறார். அவருடைய அந்த வயது, அவருடைய உடல் நிலைமை, அவருடைய அந்த நோய், அவருக்கு இருக்கக்கூடிய வேலை பளுக்கள், அவருக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள், அவர் நினைத்ததை எல்லாம் உடனடியாக செய்ய வைக்காது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையும் ஒரு பலகீனம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். இந்த ரெண்டுக்கும் மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பலமான ஒரு வயதை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். முதிர்ச்சியை அடைவதற்கான ஆரம்ப படியாக அவைகளை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ் அதை குர்ஆனில் சொல்லும் பொழுது, ثم جعل من بعد ضعف قوة, அந்த சிறு பிராயம் என்ற பலவீனத்திற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பலமான ஒரு பருவத்தை உங்களுக்கு ஆக்கி இருக்கிறான். அந்த காலத்திலே ஒன்றை சரியாக சுய புத்தியூடாக சிந்திக்கலாம். இன்னும் பலர்களுடைய அனுபவங்களை அவருக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளலாம். சிறு பிராயத்திலே தன்னுடைய நல்ல பழக்க வழக்கங்களுக்காக வழிகாட்டப்பட்ட அவைகளை வாழ்க்கையில் அனுபவிக்கலாம். சிறு பிராயத்திலே எந்த கெடுதிகளை நெருங்கவும் கூடாது என்று சொல்லப்பட்டோ அப்படிப்பட்ட அனுபவ ரீதியான சில நிலைமைகள் வரும் பொழுது அதனை பிராக்டிக்கலாக மனிதன் களத்திலிருந்து முகம் கொடுக்கக்கூடிய பருவம் அது. எனவே அந்த பருவத்தில் நல்ல சிந்தனைகளையும் ஒரு மனிதன் உள்வாங்கலாம். சிறு பிராயத்திலே பெற்ற அந்த பயிற்சிகளை எல்லாம் அவன் களத்தில் இருந்து செயல்படுத்தலாம். அதே நேரத்தில் எதை அவன் நினைக்கிறானோ அதை மிக வேகமாக செயல்திறன் மிக்க நிலையில் அதனை செய்து முடிக்கலாம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாலிபம் என்ற அந்த பருவத்தை மிக சிறப்பான காலமாக மனிதனுடைய இந்த வாழ்க்கையில் ஆக்கி வைத்திருக்கிறார். ஒரு அரபி புலவர் மனிதனுடைய இந்த கடந்து செல்லக்கூடிய பருவங்களை எல்லாம் அழகான ஒரு உதாரணத்தை கொண்டு தெளிவுபடுத்துகிறார். மனிதனுடைய வாழ்க்கை அது பிறையை போன்றது. பிறைக்கு 3 நிலைமைகள் இருக்கும். ஒன்று வளர்பிறை. முதலாவது நாளிலே பார்க்கிறோம், இரண்டாவது நாளிலே பார்க்கிறோம். உன்னிப்பாக உற்று நோக்கினால்தான் அந்த பிறை தென்படும். அதற்கு பின்னால் ஒவ்வொரு நாளாக அது வளர்ந்து வரும். இது போன்றுதான் மனிதனுடைய வாழ்க்கை, அவன் வளருகிறான். இன்னொன்று இருக்கிறது தேய்பிறை. 15ஆம் நாள் முடிய அந்த முழு பிறையாக தென்பட்ட அந்த சந்திரன் அப்படியே தேய ஆரம்பிக்கிறது. அதுவும் தேய்வது 16வது நாள் விளங்காது, 17வது நாள் விளங்காது. ஒரு 3 நாட்கள் கடந்து சென்று விட்டால் 18வது நாளில் இருந்து தேய்பிறையை நாங்கள் சரியாக வெற்று கண்களால் பார்க்கலாம், உணரலாம். இது ஒன்றுதான் ஒரு மனிதனுடைய வயோதிப காலம். அவன் உலகத்தை விட்டும் சென்று கொண்டிருக்கிறான், தேய்ந்து கொண்டிருக்கிறான். தேய்ந்து
29வது நாள் வரும் பொழுது எப்படி முதலாவது நாள் சிரமப்பட்டு அந்த பிறையை நாங்கள் பார்த்தோமோ அதே போல அந்த இருந்த முழு நிலாவுடைய அந்த ஒரு கோட்டை 29வது நாள் சிரமப்பட்டு பார்க்கும் அளவுக்கு அது அழிந்து போய்விடும். ஆனால் இந்த ரெண்டுக்கும் மத்தியில் 12வது நாள் அந்த பூரண சந்திரனாக அது வெளிச்சம் கொடுப்பதற்கு தயாராகிறது. 12வது நாளே மிக வெளிச்சமாக இருக்கும், பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அதற்கு பின்னால் 18 வரை இந்த 6 நாட்கள் இருக்கிறதே, இந்த 30 நாட்களில் அந்த சந்திரனை அழகாக பார்த்து மகிழக்கூடிய நாட்கள். சந்திரன் அழகாக தெரிகிறது, பலரும் அந்த அழகை ரசிக்கிறார்கள். கடலில் செல்லக்கூடியவர்கள் அந்த சந்திரனுடைய பூரண சந்திரன் அதற்கு முன்னால் பின்னால் இருக்கக்கூடிய நாடுகளை அடிப்படையாக வைத்து அவர்களுடைய கடற்பாதைகளை கூட கண்டுகொள்ளும் அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை அழகாக ஆக்கியிருக்கிறார். சொல்கிறார், இது போன்றுதான் மனிதனுடைய வாழ்க்கையும் அவனுடைய வாலிபம் இருக்கிறது, அது அழகு மிக்கது. பலர்களும் அழகு பார்க்கக்கூடிய அந்த பருவம்தான் அது. சிறு வயதிலே பெற்றோர்கள் தியாகம் செய்து குழந்தைகளை வளர்க்கிறார்கள், குழந்தைகளை உடுத்தாடுகிறார்கள், குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கிறார்கள், ஒழுக்கம் கற்பித்துக் கொடுக்கிறார்கள். ஏன் இவன் ஒரு நல்ல திறன் மிக்க ஒரு மனிதனாக வர வேண்டும், ஒழுக்க மிக்கவனாக வர வேண்டும். அவனுடைய வாலிப பருவத்திலே பெற்றோர்கள் தான் சிறு வயதில் அந்த மகனுக்கு செய்த குழந்தைகளுக்கு செய்த அந்த தியாகங்களை எல்லாம் அவர்கள் நினைத்து உச்சி குளிகிறார்கள், அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். நான் எதற்காக படிப்புட்டினேனோ, ஒழுக்கம் கற்பித்தேனோ, சமூகத்தில் எப்படிப்பட்டவனாக உருவாக வேண்டும் என்று நினைத்தேனோ, அல்ஹம்துலில்லாஹ் அப்படி உருவாகி இருக்கிறார். பெற்றோர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள், ஆனந்தம் அடைகிறார்கள். அந்த மனிதனை சூழ உள்ள குடும்பங்கள் ஆனந்தம் அடைகிறார்கள். அந்த மனிதனை பலரும் பார்த்து அழகு பெற ஆரம்பிக்கிறார்கள். ஊரிலே பலர்களும் இவரை ஒரு நிர்வாகியாக வைத்து சந்தோஷப்படுகிறார்கள். தன்னுடைய கடையில் ஒரு முதலாளியாக வைத்து சந்தோஷப்பட வேண்டும் என நினைக்கிறார்கள். சமூகத்திலே பல சங்கங்களில் இவர் அவருடைய பணியை செய்வதன் மூலம் அவருடைய அழகை நாங்கள் பார்க்க வேண்டும் என சமூகம் விரும்புகிறார்கள். பல பெண் குழந்தைகளுக்கு சொந்தக்காரர்கள் அப்படிப்பட்ட வாலிபர்களை என்னுடைய மருமகனாக எடுத்து அழகு பார்க்கணுமாக விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த யுவதிகள் அவர்களை மருமகளாக வைத்து அழகு பார்க்க நினைக்கக்கூடிய அந்த பருவம்தான் இந்த வாலிப பருவம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் இந்த அழகை எல்லாம் அசிங்கப்படுத்தக்கூடிய மிக மோசமான செயல்கள் இன்று முயற்சிகள் சமூகத்திலே பரவலாக இருக்கிறது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்திலேயே வாலிபர்களுக்கு என்னென்ன விடயங்களை எச்சரித்து அவர்களை மிகவும் பக்குவமாக வளர்த்தெடுத்தார்களோ, அவர்களுக்குள்ளால் எது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என விரும்பினார்களோ அப்படிப்பட்ட பலவிதமான முசீபத்துக்களும் இந்த வாலிபர்களை அந்த யுவதிகளை எல்லாம் ஆக்கிரமித்துக் கொண்டு அவர்களை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கட்டத்தை தாண்டி வரக்கூடிய வாலிபர்களும் இதனை விளங்க வேண்டும். அந்த வாலிபர்களை சுமந்த பெற்றோர்களும் விளங்க வேண்டும். என்னுடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ் தந்த அமானிதத்திலே அந்த 60 வயதிலே ஆக சிறப்புமிக்க இந்த வயதை எப்படி அவர்களை கவனமாக கடக்க வைக்க வேண்டும் என்பதை எல்லாம் பெற்றோர்கள் உணர வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில் அந்த வாலிபத்தையே அசிங்கப்படுத்தக்கூடிய ஆக பலமான ஒரு சோதனை தான் இந்த காலத்திலே இந்த போதை வஸ்துக்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, போதை வஸ்துக்கள் என்பது மனிதனை புரட்டி போடக்கூடியது. குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு போதை பொருள் இருக்கிறது, ஹம், மதுபானம், ஆல்கஹாலை குர்ஆன் பேசுகிறது. ஏன் அதற்கு ஹம் என்ற பெயர் என்றால், அரபியிலே ஹம் என்றால் புத்தியை மூடக்கூடியது என்பது கருத்து. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை உட்கொண்டு விட்டால், அதற்கு அடிமையாகிவிட்டால், அதற்கு ஒரு மனிதன் தன்னுடைய பழக்கத்தில் அதனை எடுத்து விட்டால் அவனுடைய புத்தியை அது அப்படியே மறைத்துவிடும்.
அவருடைய புத்தியை தெளிவற்றதாக ஆக்கிவிடும். அதற்கு பின்னால் நான் இவ்வளவு காலமும் எந்த பாதையிலே வந்தேன், பெற்றோர்கள் எதற்காக எனக்கு இவ்வளவு செலவழித்தார்கள், ஏன் அவர்களுடைய சொந்த ஊர்களை விட்டுவிட்டு என்னுடைய கல்விக்காக ஒழுக்கத்துக்காக இன்னொரு ஊருக்கு வந்து பாடுபட்டார்கள், தொழில் செய்தார்கள், எனக்கு கீழால் என்னென்ன பொறுப்புகள் இருக்கிறது, எனக்கு என்னை சூழ இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பத்தினர்கள் எதை என் மூலம் எதிர்பார்க்கிறார்கள், சமூகம் என்ற வகையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அப்படியே மறந்து போகக்கூடிய மிக பயங்கரமான ஒரு ஆபத்தான ஒன்றுதான் இந்த போதை வஸ்துக்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்கள், சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு வாலிப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ஒரு இடத்துக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது வாலிபர்களுடன் சுமூகமான ஒரு அன்பு நிறைந்த ஒரு கலந்துரையாடலுக்கு ஒரு மணித்தியாலும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது. அப்பொழுது ஒருவர் வந்து முன்னே உட்கார்ந்து கொண்டார். உண்மையிலே அவருடைய தோற்றத்தை பார்த்தால் ஒரு 40 வயது என்பதாக நினைத்தோம். அவரிடம் பெயரை கேட்டுவிட்டு உங்களுடைய வயது என்ன என்று கேட்டால் அவர் சொல்கிறார், எனக்கு 25 வயது. ஆனால் கண்கள் உள்ளே போய் அவருடைய கண்ணமெல்லாம் சுருங்கி அவர் பார்க்க ஒரு 40 வயது வயோதிபரை போல இருக்கிறார். அவர் கையை பிடித்துக் கொண்டே அவர் கடித்த காலங்களை பேச ஆரம்பிக்கிறார். அவர் சொல்கிறார், எனக்கு 17 வயது இருக்கும், இந்த போதை வஸ்துடைய அந்த பாவனைக்கு நான் அடிமையாகிவிட்டேன். கோயிலையில் இருந்து ஆரம்பித்தது 17 வயது, ஒரு 19 வயது இருக்கும், அதற்கு அடிமையாகி அதை உட்கொள்ள முடியாது, பணம் இல்லை என்பதற்காக வீட்டிலே பல தடவைகள் திருடி மாற்று காரணங்களை சொன்ன நான் கையும் மெய்யுமாக தாயிடத்திலே அகப்பட்டு பெற்றோர்களிடம் திருடன் என பெயர் பெற்று 19 வயதிலே வீட்டிலிருந்து ஒதுக்கப்பட்டு விட்டேன். அன்றிலிருந்து அழுது கொண்டு சொல்கிறார், என்னுடைய தாயுடைய சிரித்த முகம் நான் இழந்து விட்டேன், என்னுடைய சகோதரிகளுடைய சிரித்த முகத்தை எல்லாம் இழந்து விட்டேன். 19 வயது, அதற்கு பின்னாலும் நான் திருந்தவில்லை, அடிமையாகியே இருந்தேன். ஒரு 22, 23 வயது இருக்கும். அப்பொழுது நான் என்னுடைய இந்த மோசமான தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி எனக்கு பயம் இல்லை, நான் சம்பாதிப்பதற்கும் எனக்கு எண்ணமும் கிடையாது, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதிலே எனக்கு மௌத்து வர வேண்டும் என்று முடிவு எடுத்துக்கொண்டு அதற்கு அடிமையாகி மக்களுடைய கடைகளில் போய் திருட ஆரம்பித்தேன். 23 வயது இருக்கும். நான் சமூகத்திலேயும் திருடன் என பெயர் பெற்றேன். என்னுடைய பெற்றோர்களை மதித்தவர்கள் எல்லாம் என்னுடைய முகத்துக்கு காரி துப்பினார்கள், என்னை கெட்டி அந்த ஊரிலே அடி கொடுத்தார்கள். அதற்கு பின்னால் சில மாதங்களுக்கு முன் இன்னொரு ஊருக்கு போய் திருடியதனுடைய விளைவு தற்பொழுது ஜெயிலில் இருந்து விட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். வாலிபர் அழுகிறார், 25 வயது, என்னுடைய வாலிபத்தை நான் இழந்திருக்கிறேன், அழகை இழந்தேன், பணத்தை இழந்தேன், என்னுடைய பெற்றோர்களுடைய அன்பை இழந்தேன், என்னை சுற்றியுள்ள சகோதரிகளுடைய அந்த சிரித்த முகத்தை நான் இழந்தேன், நான் விளையாடிய நண்பர்களை நான் இழந்து விட்டேன். எந்த ஒரு மஜ்லிஸுக்கு போனாலும் எனக்கு தெரிந்தவர்கள் என்னை விட்டு எழுந்து சென்று விடுவார்கள். பெற்றோர்கள் அங்கிருக்கக்கூடிய வாலிபர்களை என்னை வைத்து எச்சரிப்பார்கள், இவர்களுடன் சேர வேண்டாம் என்பதாக சொல்லுவார்கள். இப்பொழுது இந்த கதைகளை எல்லாம் காதிலே வாங்கி எனக்கு என்ன எண்ணம் ஏற்படுகின்றது என்றால், தற்கொலை செய்து கொண்டால் நல்லவே என்ற எண்ணம் கூட ஏற்படுகிறது. அவர் வாழ்க்கையை இழந்து நிற்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க வாலிபர்களே, மனிதனுடைய மொத்த வாழ்க்கையையும் அழிக்கக்கூடிய பயங்கரமான ஒன்றுதான் இந்த போதை வஸ்துக்கள். உணர்வு இழந்த மக்களாக நடமாட வேண்டிய நிலைமை ஏற்படும். சில வருடங்களுக்கு முன்னால் மத்திய மாகாணத்திலே சுபமுடைய நேரம் கதவு தட்டப்படுகிறது. ஒரு இமாமுடைய கதவு தட்டப்படுகிறது. அந்த இமாம் கதவை திறக்கிறார். ஒரு வாலிபர், கண்கள் சிவந்திருக்கிறது, நேராக நின்று கொள்ளவும் முடியாது, போதை வஸ்துக்கு அடிமையானவர், கையிலே ஒரு தாளை ஏந்தி இருக்கிறார். இதை வாசிக்க சொன்னார்கள். அதை எடுத்து பார்த்தால் ஒரு ஜனாசா அறிவித்தார். இது யாருடைய ஜனாசா?
அவர் கூறுகிறார், என்னுடைய தாயுடைய ஜனாசா. அல்லாஹ்வின் நல்லடியார்கள், ஒரு தாய் வஃபாத்தாகி இருக்கிறார். தன்னை பெற்றவர், தன்னை வளர்த்தவர், தனக்கு பாலூட்டியவர், தனக்காக வேண்டி வாழ்க்கையே அர்ப்பணித்தவர், அந்த தாய் வஃபாத்தாகி இருக்க ஒரு குழந்தையுடைய நிலைமை எவ்வாறு இருக்க வேண்டும்? அவர் சுஜூதிலே இருந்து அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும் அல்லவா? யா அல்லாஹ், தாய் மௌத்தாகிவிட்டால் தாயை இன்னும் சில மணி நேரங்களில் கபரிலே கொண்டு போய் தனியாக வைக்க போகிறோம். அந்த தாய்க்கு நீ இப்படி எல்லாம் வெகுமதிகளை கொடுக்க வேண்டும் என்று சுஜூதில் இருந்து தஹஜ்ஜுடைய நேரத்திலே கண்ணீர் வடிக்க வேண்டிய அந்த வாலிபர் எந்த உறவும் இல்லாமல் அவர் தானுடன் வந்து நிற்கிறார், என்னுடைய தாய் வஃபாத்தாகி விட்டார் என்பதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பயங்கரமான ஆபத்தான ஒன்றுதான் போதை வஸ்துகள். ஒவ்வொரு வாலிபரும் தன்னுடைய இந்த பருவத்தை கடந்து போகும் பொழுது மிக எச்சரிக்கையாக கடந்து போக வேண்டும். போயிலிருந்து ஆரம்பிக்கலாம், ஒரு இருப்பு பண்டத்திலிருந்து ஆரம்பிக்கலாம், கெட்ட நண்பர்களுடன் சேருவதன் மூலமாக தனக்கு அது தாவலாம். எப்படி அந்த கொரோனாவுடைய காலத்திலே அந்த தொற்று நமக்கு உண்டாக கூடாது என்பதற்காக வேண்டி மாஸ்க் போட்டுக்கொண்டு எவ்வளவு நாங்கள் இடைவெளி பேணி நாங்கள் இருந்து வாழ்ந்தோமோ, அதை விட 1000 மடங்கு கவனத்துடன் கெட்ட நண்பர்களை நெருங்காமல், இந்த முசீபத் தன்னை தொட்டுக் கொள்ளாமல், என்னுடைய குடும்ப கௌரவத்தை நான் இந்த பாவனையின் மூலம் இழந்துவிடக் கூடாது, என்னுடைய ஆண்மையை இழந்துவிடக் கூடாது, என்னுடைய இந்த வாலிபத்தை இழந்துவிடக் கூடாது. அது வாழ்க்கையையே நாசமாக்கும், வாழ்க்கையின் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும். இதற்கு பின்னால் ஒரு விளக்கம் கிடைத்தாலும் கூட உலகத்தில் எனக்கு வாழ்வதற்கு நான் அருகதையற்றவன் என்ற முடிவை எடுத்து தற்கொலைக்கு கூட காரணமாக கூடிய பயங்கரமான ஒரு பாவம் என்பதை ஒவ்வொரு வாலிபரும் உணர வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களும் மிக கவனமாக வழிநடாத்த வேண்டும். இது சமூகத்துடைய ஒரு கடமை. யாராவது ஒருவர் ஊருக்குள் இந்த போதை வஸ்துக்களை கொண்டு வருவதற்கு காரணமாக இருக்கிறார், பேச்சுவார்த்தையின் ஊடாக காரணமாக இருக்கிறார், இன்னொரு சமூக சகோதரரின் ஊடாக கைமாற்றுவதற்கு காரணமாக இருக்கிறார், அவருடைய வாகனத்தை இதற்கான டிரான்ஸ்போர்ட்டாக பயன்படுத்துகிறார். இதையெல்லாம் ஒருத்தர் அறிந்துவிட்டு என்னுடைய வீட்டுக்குள் இந்த முசீபத் இல்லையே என்பதாக கண்டும் காணாததை போல கடந்து சென்று விட முடியாது. இன்று இல்லாவிட்டால் இது அப்படியே பரவி நாளை என்னுடைய தலைமுறைக்கு இது தொட்டதாம். அப்படியும் இல்லாவிட்டால் என்னுடைய அண்டை வீட்டு சகோதரர் அவர் முஸ்லிம் தானே, என்னுடைய மஹல்லாவில் உள்ள வாலிபர் நாசமாக விடலாம் தானே. சமூக சிந்தனை இருக்க வேண்டிய, முழு உலகத்துடைய ஒவ்வொரு மனிதனுடைய கவலையையும் சுமக்க வேண்டிய நாம் நிச்சயமாக இதனை சாதாரணமாக கடந்து சென்றுவிட முடியாது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுக்கு அளவுகோலாக சொன்னார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் ஒருவர் மார்க்கத்தில் வெறுக்கத்தக்க ஒன்றை பார்க்கிறார், பார்த்தால் ஃபல்யுகையிருஹு பியதிஹி, கையால் அதனை மாற்றி அமைக்கட்டும். அப்படி இல்லையா, சக்தி பெற இல்லையா, சொன்னார்கள் ஃபபிலிசானிஹி, நாவால் அதற்கு எதிராக அவர் செயல்படட்டும், குரல் கொடுக்கட்டும், சம்பந்தப்பட்டவர்களுடன் பேசட்டும், யாரிடத்தில் இதை எத்தி வைத்தால் இதை தடுக்க முடியுமோ அவர்களுடன் கலந்துரவாடட்டும், அவர்களுடன் ரகசியமாக போய் இந்த செய்திகளை சொல்லட்டும். எந்த குழந்தைகள் அதில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்து பெற்றோர்களுக்கு தெரியாமல் இருக்கிறார்களோ அந்த பெற்றோர்களிடத்தில் ரகசியமாக சொல்லலாம். நாவால் தடுக்க வேண்டும். அதற்கும் சக்தி இல்லை என்றால் உள்ளத்தால் வெறுக்க வேண்டும். சொன்னார்கள் உள்ளத்தால் வெறுப்பதுதான் ஒரு மனிதனுடைய ஈமானுடைய கடைசி தரம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவைகளை எல்லாம் பார்த்துவிட்டு நாமும் நம்முடைய குடும்பமும் தானே என்பதாக மௌனமாக இருந்துவிட்டு நாமும் ஈமான்தாரியாக சொல்லிவிட முடியாது. ஈமானின் மிக பலகீனமான நிலைமை உள்ளத்தால் வெறுப்பது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ட்ரக்ஸை எந்த அளவுக்கு வெறுத்தார்கள் சொன்னார்கள். புகாரியிலே ரிவாயத் இருக்கிறது, லஅனல்லாஹுல் ஹம்ர, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஆல்கஹாலை ஷபித்திருக்கிறான், வஷாரிபஹா, அதனை குடிக்கக்கூடியவனையும் ஷபித்திருக்கிறான், வபாயிஅஹா, அதனை திக்கக்கூடியவனையும் ஷபித்திருக்கிறான், வஆசிரஹா, அதனை பிழியக்கூடியவனையும், திராட்சையிலிருந்து பிழிந்துதான் அது செய்யப்படும் என்றால் அவனையும் அல்லாஹ் ஷபித்திருக்கிறான், வஆமிலஹா, அதனை சுமந்து வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ஏற்பாடு செய்து கொடுக்கக்கூடியவர்களையும் அல்லாஹ் ஷபித்திருக்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
யாரிடத்திலே கொண்டு வந்து அதன் பொருள் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக கைமாற்றப்படுகிறதோ அவனையும் சபித்திருக்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு சாதாரண குற்றம் அல்ல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது வாலிபத்துடைய அழகை போக்கக்கூடிய இதைவிட பயங்கரமான ஒரு ட்ரக்ஸ் தான் சோசியல் மீடியாக்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்வது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சோசியல் மீடியாக்களுக்கு இது ஒரு ட்ரக்ஸ். இது வாலிபர்கள் மட்டுமல்ல, வயோதிபர்கள் கூட சிறு வயதிலிருந்து ஆரம்பித்து அத்துணை படித்தவர்கள், படிக்காதவர்கள், பாமரர்கள், எல்லா நிலைமைகளிலையும் இருக்கக்கூடியவர்கள் இதற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய நோக்கத்தை மறந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய இலக்குக்கு பாதகமான ஒன்றாக இதனை அவர்கள் விளங்குவதில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எத்தனையோ வாலிபர்கள் சம்பாதிக்க வேண்டியவர்கள், பெற்றோர்கள் 60 வயதாயும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே தாய் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். வீட்டிலே 20 வயதை அடைந்த 2-3 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். கஷ்டப்பட்டு ஏதோ குடும்பத்துக்கு பிரயோஜனமாக ஏதாவது ஒன்றை செய்வான் என்பதற்காக கஷ்டப்பட்டு உழைப்பு அவர்களுக்காக தியாகம் செய்து அந்த உருவாக்கிய வாலிபரை பார்த்தால் இரவு பகலாக அவர் போனுடன் இருக்கிறார். அவருக்கு வியாபாரம் செய்வதற்கு சிந்தனை இல்லை. சமீபத்திலே ஒரு ஊருக்கு, ஒரு பள்ளியில் 3 நாள் தங்குவதற்காக சென்றிருந்தோம். அப்பொழுது தங்கி அங்குள்ளவர்களை சந்திக்கும் பொழுது அறிமுகமான ஒருவர் அவர் அழைத்து செல்கிறார். முகருடைய நேரம், முகருக்கு சற்று நேரத்துக்கு முன்னால் மகனை கொண்டு சந்திக்க வேண்டும், சந்தி உங்கள் ஹசரத் என்பதா. அங்கே போனால் அறை மூடப்பட்டிருக்கிறது. தாயும் தந்தையும் சேர்ந்த அறையை தட்டி ஹசரத் வந்திருக்கிறார், வெளியே வாருங்கள், பேச வேண்டும் என்றால் ஒரு சத்தமும் இல்லை. அதற்கு பின்னால் பள்ளிக்கு முகருக்கு வந்து முகருக்கு பின்னால் மீண்டும் போனால் மீண்டும் அறை மூடி இருக்கிறது. அதற்கு பின்னால் தான் என்ன விடயம் என்று கேட்டால் ஒரு தந்தை கவலையுடன் சொல்கிறார். தந்தை கவலையுடன் சொல்கிறார், ஒரு குழந்தை என்றால் பெற்றோர்களுடைய கண்ணால் ஆனந்த கண்ணீரை தவிர தன் மூலம் வேறொரு கண்ணீரை இந்த உலகத்திலே பார்த்து விடக்கூடாது. அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு நாசம். தந்தை அழுகிறார், சமூகத்தில் கண்ணியமானவர். தந்தை அழுகிறார், அழுகிறதை சொல்கிறார், என்னுடைய மகனுடைய நிலைமை, ஓடவல் ஏறவல் செய்துவிட்டு வந்தார் வீட்டுக்கு, தொழில் செய்வார் என்று நினைத்தோம், வெளிநாட்டுடைய ஏற்பாடுகள் ஏதாவது செய்து கொடுக்கலாம் என்று நினைத்தோம், அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் என்பதாக எத்தனையோ நம்முடைய எதிர்பார்ப்புகள், ஏற்பாடுகள், ஆனால் ஒன்றும் இல்லை. இவருடைய நிலைமை மகரிபுக்கு வீட்டுக்கு வருவார். அப்படியே வீட்டில் அடுத்த நாள் லுஹர் வரை அறையை மூடிக்கொண்டிருப்பார். லுஹருக்கு பின்னால் எழுந்து இருப்பதை சாப்பிட்டு விட்டு வெளியே போவார். மீண்டும் மகரிபுக்கு வருவார். இதுதான் இவருடைய நிலைமை. பலர்களுடன் பேசினேன், ஏதாவது நோயா என்பதாக. அதற்கு பின்னால் தான் ஒரு தந்தை என்பதாக நான் என்னுடைய மகன் மீது உள்ள அக்கறையும் கவலையும் இவனை திருத்த வேண்டும் என்பதற்காக நான் மகரிபுக்கு பின்னால் வந்து அறையை மூடிக்கொள்கிறாரே. அவருடைய அறையிலே வாஷ்ரூம் கிடையாது. அடுத்த நாள் சுகர் வரைக்கும் அறையை மூடிக்கொண்டே இருக்கிறார். உணவும் இல்லை, வெளி தேவைகளுக்கான ஏற்பாடும் இல்லை. எப்படி இவர் வாழ்கிறார்? கவலையாக இருந்தது. மகன் தானே பொறுக்கவில்லை. அதனால் கண்காணிக்க ஆரம்பித்தேன். அவருக்கு தெரியாமல் அந்த அறையை நான் கவனித்தேன். மகரிபுக்கு பின்னால் அந்த அறையில் நான் ஒரு ஓட்டையின் மூலமாக பார்க்கிறேன். அவர் போனை பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன பார்ப்பது என்பது தெரியாது. இஷாவுக்கு பின்னால் பார்த்தேன் மீண்டும், அப்பொழுதும் போனுடன் இருக்கிறார். அன்று இரவு தூங்கவில்லை. 10 மணி இருக்கும், அப்பொழுதும் பார்த்தேன் போனுடன் இருக்கிறார். 12 மணிக்கு பார்த்தேன் போனுடன் இருக்கிறார். தஹஜ்ஜுக்கு எழும்பி பார்த்தேன் 4 மணி, அப்பையும் போனுடன். அதற்கு பின்னால் சுபஹ் தொழுதுவிட்டு வந்து பார்த்தேன், அப்பொழுது உறங்கி கிடக்கிறார். 10 மணிக்கு பார்த்தேன் உறங்கி கிடக்கிறார். 12 மணிக்கு பார்த்தேன் உறங்கி கிடக்கிறார். முகருக்கு பின்னால் எழுந்து இருப்பதை சாப்பிட்டு விட்டு வெளியே போகிறார், மீண்டும் வருகிறார். 1 நாள் 2 நாள் அல்ல, தொடர்ச்சியாக கண்காணித்தேன். அவருடைய வாழ்க்கை போனுக்கு அடிமையாகி கழிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியாரே, இப்படி ஒருவர் இருவர் அல்ல, பலர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடிமையாக இருக்கிறார்கள்.
கொரோனாவுடைய காலம் முடிந்ததன் பின்னால் ஒரு வாலிபர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி ஒரு ஊரிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது, ஒரு லைஃப் கோச் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் முடிய ஒரு தாயிடத்திலிருந்து ஒரு லெட்டர் வருகிறது. நீங்கள் வாலிபர்களுக்கென ப்ரோக்ராம்கள் செய்கிறீர்கள், சந்தோஷம். இந்த ஊரில் இருக்கக்கூடிய யுவதிகள் இருக்கிறார்கள், வாலிப பெண்கள், அவர்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களுக்கும் இது போன்ற ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் செய்ய வேண்டும் என்பதாக அவர்கள் ஒரு சம்பவத்தை எழுதியிருந்தார்கள். அதில் சொல்லியிருந்தார்கள், என்னுடைய மகன், நாங்கள் காத்து காத்து அவர்களை பக்குவமாக நாங்கள் வளர்த்து வந்தோம். ஆனால் இந்த கொரோனாவுக்கு பின்னால் அவர்களுடைய கல்விக்காக போனை நாங்கள் வாங்கி கொடுத்தோம். அதற்கு முன்னால் எங்களுடன் சிரிப்பார்கள், கதைப்பார்கள், பேசுவார்கள், வீட்டு வேலைகளில் ஈடுபடுவார்கள், சகோதர சகோதரிகளுடன் அந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய உறவு இருந்தது. போனை வாங்கி கொடுத்தோம் கல்விக்காக. சிறிது காலம் போகிறது, அதற்கு பின்னால் நம்முடன் பேசுகிறார் இல்லை, கதைக்கிறார் இல்லை, வேலை செய்வதாக இல்லை, அறையை மூடிக்கொண்டால் வெளியே வருவதில்லை. மிக சிரமப்பட்டு எங்களுடைய மகனுடன் நாங்கள் பேச வேண்டும், அந்த நிலைமை ஏற்பட்டது. அதற்கு பின்னால் தான் அறிந்து கொண்டோம், இந்த எங்களுடைய மகள் போனுக்கு எடிட் ஆகி இருப்பதை நாங்கள் அறிந்து கொண்டு எப்படியாவது இதனை தடுக்க வேண்டும். முறை தெரியாது, பெற்றோர்கள் தானே. அதனால் இரக்கத்தின் காரணமாக பல தடவை சொல்லியதன் பின்னாலும் இதிலே கவனம் செலுத்தவில்லை என்பதற்காக தந்தை அந்த போனை எடுத்து பறிப்பதற்காக வேண்டி சென்ற பொழுது தந்தைக்கு கை நீட்டி விட்டார். பெரியவர்களே, சகோதரர்களே, சொன்னார்கள், இப்படி எத்தனையோ பெற்றோர்கள் இன்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வாலிப பெண்களுக்கு உங்களுடைய ஒரு மோட்டிவேஷன் புரோகிராம் இல்லையா என்பதாக கடிதம் எழுதி அனுப்பியிருந்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முசீபத்தை பலரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது வாலிபர்கள் மட்டுமல்ல, எத்தனையோ தலாக்குகள் ஏன் காரணம்? கணவன் மனைவி முடிக்கிறார்கள், இரவு முழுக்க கணவன் போனுடன் இருக்கிறார், பக்கத்திலே மனைவி இருக்க ஏதோ ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறார். மனைவியுடன் பேச வந்தார், அவருடைய முழு கவனமும் முழு சிந்தனையும் அவருடைய கை அந்த டிஸ்பிளேயை தொட்டுக் கொண்டிருக்கிறது. தலாக். எத்தனையோ பெண்களுடைய நிலைமை இது. பலர்களுக்கும் இன்று வியாபாரம் செய்ய முடியாது, ஒரு கடைக்கு போய் வியாபாரம் செய்ய முடியாது. ஏன்? அங்கு வரக்கூடிய கஸ்டமர்களை கவனிக்க நேரமில்லை. அங்கு போனாலும் கூட அவருக்கு போனோடு இருக்க வேண்டும். எத்தனையோ பேர் தன்னுடைய அலுவல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஆபீஸிலே வேலை செய்ய முடியவில்லை. ஏன்? அந்த போனுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் தன்னுடைய கௌரவமான இந்த குடும்பங்களை எல்லாம் மறந்து டிக்டாக் வீடியோக்களில் தன்னுடைய வீடியோக்களை பதிவு செய்து எத்தனையோ தலைமுறையாக ஊரிலே கண்ணியமாக வாழ்ந்த தன்னுடைய குடும்பங்களுடைய மானத்தை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவும் ஒரு வகையான ட்ரக்ஸ். கண்ணியமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அதனால் வாலிபர்களுக்கும் பெரிய பொறுப்பு இருக்கிறது, பெற்றோர்களுக்கும் பெரிய பொறுப்பு இருக்கிறது. இதிலே கவனம் செலுத்தாவிட்டால் இன்னும் சில காலங்கள் செல்லும் பொழுது இது மிகப்பெரிய ஒரு முசீபத்தை சமூகத்தில் ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதை ஒரு சமூக ஒரு முயற்சியாக எடுக்க வேண்டும். இதற்காக சிலர்கள் ஜனாசா சங்கங்கள் இருப்பதை போல, இதே போல ஷரியா கமிட்டிகள் இருப்பதை போல, இன்னும் வாலிப சங்கங்கள் இருப்பதை போல இந்த விடயங்களில் கவனம் செலுத்துவதற்கு நம்மிடம் நல்ல அனுபவமிக்க, நல்ல படித்தறிந்த, இதை சரியாக கையாளக்கூடிய அப்படிப்பட்டவர்கள் தேவை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அதில் பெரிய கவனம் செலுத்த வேண்டிய பெரிய ஒரு தேவை இருக்கிறது. அதிலும் நாம் இருப்பது ஒரு புதிய வருடத்திலே ஹிஜ்ரா என்ற பயணம் நடந்த அந்த வருடம், மக்காவிலிருந்து மதீனாவுக்குரிய ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத் எந்த அளவுக்கு மிகவும் தியாகத்துடன் செய்யப்பட்டது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ஹிஜ்ரத பஅதல் ஃபத்ஹ். இதற்கு பின்னால் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு கியாமத் வரைக்கும் ஹிஜ்ரத்துடைய தேவை இருக்காது, மக்கா கியாமத் வரைக்கும் இஸ்லாமிய நாடாகவே இருக்கும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி முடித்து விட்டார்கள். எனவே நமக்குரிய ஹிஜ்ரத் என்ன? புகாரியில் கிதாபுல் ஈமானை பிரட்டி பாருங்கள், அங்கே ரிவாயத் இருக்கிறது. வல் முஹாஜிர் சொன்னார்கள், உண்மை முஹாஜிர் யார் என்றால் மன் ஹஜர மா நஹல்லாஹு அன், அல்லாஹ் தடுத்தவைகளை தவிர்த்து வாழக்கூடியவர் தான் உண்மையான முஹாஜிர். எனவே இந்த வருடத்தில் நாங்கள் நல்ல எண்ணங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும்.
நாம் இருப்பதே ஆஷூராவுடைய தினத்தை நாங்கள் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். முஹர்ரம் 10வது நாள் அது ஆஷூராவுடைய தினம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே மதீனாவுக்கு வந்ததும் நோன்பு நோற்று இருக்கிறார்கள். யூதர்கள் நோன்பு நோற்றார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்த இந்த தினத்தில் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் நோன்பு நோற்றார்கள். ஆனால் யூதர்களுடைய நோன்புக்கு நம்முடைய இந்த இபாதத் ஒன்றுபட்டு விடக்கூடாது என்பதற்காக சொன்னார்கள், நான் அடுத்த வருடம் உயிருடன் இருந்தால் 9வது நாளையும் சேர்த்து நோன்பு நோட்பேன் என்றார்கள். எனவே நாளைய நாள் 9வது, ஞாயிற்றுக்கிழமை 10வது, 2 நாட்கள் நோன்பு நோட்பது சுன்னத். அதே நேரத்தில் இன்னொரு ரிவாயத்தை சொன்னார்கள், சூமு யௌமன் கப்லஹு யௌமன் பஅதா, ஆஷூராவுடன் சேர்த்து முன்னைய நாள் நோன்பு நோருங்கள். அப்படி இல்லை என்றால் அதற்கு பின்னால் உள்ள நாளில் நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்றில் சனியும் ஞாயிறும் அல்லது ஞாயிறும் திங்களும் அந்த நோன்பை நோக்கலாம். சிறுவர்களையும் நாங்கள் நோக்க வைக்க வேண்டும். ஒரு வருடத்துடைய பாவங்களுக்கு அது குற்ற பரிகாரமாக ஆகிவிடும். எனவே அந்த நல்ல நியத்துடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பையும் ஹைரையும் பரக்கத்துகளையும் இந்த புதிய வருடத்துடன் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாக. நீண்ட ஆயுளுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வைப்பாயாக. சமூகத்தை சீர்குலைக்கக்கூடிய அத்துணை ஷர்றுகளை விட்டும் சமூகத்தை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, உலகத்திலே நலவுகளை உண்டாக்குவாயாக. நலவுகளுடைய வாயில்களை திறப்பாயாக. அதற்காக எங்களுடைய ஷேர்களை சரி செய்வாயாக. யா அல்லாஹ் சமூகத்திலே உள்ள எல்லா மட்டங்களில் உள்ளவர்களையும் உன்னுடன் தொடர்பாக்கி வைப்பாயாக. வாலிபர்களை குறிப்பாக பள்ளியுடன் தொடர்புபடுத்துவாயாக. வாலிபர் பெண்களுடைய வாழக்கூடிய வீட்டுடைய சூழலை பள்ளியுடைய சூழலாக ஆக்கி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அதற்கு ஒளிகாட்டக்கூடிய நல்ல மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, பிலஸ்தீன் மக்களுக்கு தொடர்ச்சியாக கஷ்டங்கள், துன்பங்கள், வன்மங்கள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ உதவி புரிவாயாக. அவர்களுடைய கஷ்டங்களை நீக்குவாயாக. ரப்பே ரஹ்மானே, அங்கே நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் சுபூட்சத்தையும் ஏற்படுத்துவாயாக. இந்த நாட்டில் முழு உலகத்திலே வாழக்கூடிய அத்துணை மக்களுக்கும் மனித நேயத்தை கொடுத்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவாயாக. இறுதி முடிவுகளை நல்லதாக்கி வைப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.